fourth prose the summit பார்த்துன்னு இருக்கோம், written by Edmund Hillary. Previous classல first 12 point வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸ்ல ரிமைனிங் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல 12 பாயிண்ட்ஸ் அவங்க மேலே அந்த ராக்ஸ் மேலாம் வந்து தவழ்ந்து போவாங்க. ஸோ அந்த ஸ்னோவில் வந்து கைப்பிடியெலாம் வந்து கட் பண்ணி எப்படியோ அந்த டிஃபிகல்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் கடந்து போவாங்க. ரொம்ப கவனமாகவே கடப்பாங்கன்றது வரைக்கும் பார்த்தோம். ரிமைனிங் இப்போ பார்க்கலாம். On its east side was another great cornice and running up the full 40 feet of the step. ஸோ இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஸோ கார்னிசஸ் வந்து இன்னும் வந்து இருந்திருந்தா இருக்கு. ஸோ ரிமைனிங் சைடு வந்து கார்னிசஸ் ஓவர் ஹேங்கிங் மாஸ் ஆஃப் ஸ்னோ ஒரு ஐஸ் அலாங் அ ரிச், அதுதான் வந்து என்னன்னு சொன்னால் கார்னைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு பகுதியும் அப்படி தான் இருக்கு. And running up the full 40 feet of the step was a narrow crack between the cornice and the corniceக்கும் அந்த ராக்குக்கும் நடுவில் ஒரு நேரோ கிராக் இருக்கு. இங்கே அந்த படத்தை பார்த்தாலே தெரியும், ஓகேவா? அந்த ஒரு நேரோ கிராக் இருக்கு. ஸோ லீவிங் டென்சிங் டு பிலே மீ as best he could. ஸோ அவனை டென்சிங்கை வந்து என்னை எப்படியாவது இருக்க பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்கேயே விட்டுட்டு ஐ ஜாம்டு மை வே இன்டு திஸ் கிராக். ஸோ எப்படியாவது நம்ம வந்து இந்த கிராக்கை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. தென் kicking backwards, I sank the spikes of my crampons deep into the frozen snow behind me and leveled myself off the ground. ஸோ எப்படியோ கிக்கிங் பேக்வர்ட்ஸ் ஆகுது பண்ணி நம்ம எப்படியாவது வந்து அங்கே போகணும். அந்த ஃப்ரோசன் ஸ்னோலாம் பின்னாடி ரொம்ப டீப்பாகவே இருக்குது. Okay, deep into the frozen snow behind me and leveled myself off the ground. ஸோ எப்படியாவது நம்ம கிரவுண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. Taking advantage of every little rock hold and all the force of knee, shoulder and arms I could muster, I literally crampled backwards up the crack, praying that the cornice would remain attached to the rocks. ஸோ எனக்கு ரொம்பவே பயமாச்சு. ஸோ ஒரு லிட்டில் ராக் ஹோல்டுக்கும் நான் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் நீ ஷோல்டர் எல்லாத்தையுமே ரொம்ப மஸ்டரப் பண்ணிக்கிட்டேன். என்னோட பயமும் இருந்துச்சு. என்னோட ப்ரேயர் ஃபுல்லு என்னவா இருந்துச்சுன்னா அந்த கார்னிஸ் வந்து அது கூடயே அட்டாச் ஆயிருக்கணும், அந்த ராக் கூடயே வந்து அட்டாச் ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து எனக்குள்ள இருந்தது. My progress, although slow, was steady. As tensing paid out the rope, I inched my way upwards until I could reach over the top of the rock and drag myself out of the crack onto a wide ledge. ஸோ ஃபைனலாக வந்து அவர் ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் போனார். டென்சிங் வந்து அது வரைக்குமே அந்த ரோப்பை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி நினச்சாரு. ஸோ இன்ச் பை இன்ச் அப்வர்ட்ஸ் மேலே போயினே இருந்தாரு. ஃபைனலாக வந்து அந்த கிராக் ஆன் டு த வைட் லெட்ஜ்க்கு வந்து அவர் ரீச் ஆனாரு. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் கிராம்பான் தந்துருக்குறாங்க பாருங்க. ஓகே, கிராம்ப் பேக்வர்ட்ஸ் இது யூஸ் பண்ணி தான் வந்து பேக்வர்ட்ஸ் அந்த கிராக் மேலாம் வந்து ஏறுறது. For a few moments I lay retaining my breath and for the first time really felt the fierce determination that nothing now could stop us reaching the top. ஸோ ஃபஸ்ட் டைமாக எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து நல்லா ப்ரீத் எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபயர்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். இதுக்கு மேலே எங்களால் நம்ம டாப் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. I took a firm stance on the ledge and signaled to Tenzing to come on up. ஸோ மேலே போயிட்டு நான் அப்புறமா அவனை வந்து டென்சிங்கை வந்து மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சிக்னல் காமிச்சேன். As I heaved hard on the rope, Tenzing wriggled his way up the crack. ஸோ ஒரு மாதிரி நெளிந்து கொண்டு இருக்கிறது தான் வந்து wriggled அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பனிப்பிளவை வந்து ரொம்ப அப்படி நெளிந்து பொறுமையே எப்படியோ வந்து அவரு மேலே வந்தாரு. லைட் ஃபைனலி கொலாப்ஸ் அட் த டாப் லைக். இது எப்படி இருக்குதுன்னா எதோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா ரொம்ப அலையில வந்து அந்த ஜியன்ட் ஃபிஷ் வந்து தத்தளிச்சு திடீர்னு சீக்கு வெளியே வந்துருச்சுன்னா அது வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்ததா இதை சொல்றாங்க.
The ridge continues as before. GN cornices on the right, step rock sloped on the left. So on the GN cornices வந்து right sideல இருக்கு, step rock வந்து left sideல இருக்கு. The ridge curved away to the right and we have no idea where the top was. அதே சமயம் எங்களுக்கு மேல அந்த டாப் எங்க இருக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. As I cut around the back of one and so நான் ஒரு ஹம்பா வந்து கட் பண்ணி வந்தா another higher one would swing into the view. ஸோ அதனால இன்னொன்று வந்து எனக்கு அந்த வியூ டாப் வியூ காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வந்து பண்ணினே இருந்தேன். டைம் வாஸ் பாசிங் அண்ட் த ரிச் சீம் நெவர் எண்டிங். ஆனால் நான் வந்து அந்த கட் பண்ணுற அந்த ரிச் வந்து எண்டா வரவே இல்லை. ஆனால் டைம் மட்டும்தான் போயின்னு இருக்கிற மாதிரியே இருந்தது. நெக்ஸ்ட், அவர் ஒரிஜினல் ஜஸ்ட் ஹேண்ட் நவ் குவைட் கான். ஸோ அவங்களோட ஆர்வம் தான், எங்கள் ஆர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கம்மியாயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் டர்னிங் மோர் இன் டு த கிரிம் ஸ்ட்ரகிள். நாங்கள் வந்து இன்னும் போராடின்னு இருக்கிற மாதிரியே தான் அவங்களுக்கு இருக்கு. கிரிம்னா என்னது, போராட்டமாக இருக்கிறது தான் வந்து கிரிம் சொல்கிறாங்க. I then realized that the ridge ahead, instead of rising, now dropped sharply away. I looked upwards to see a narrow snow ridge running up to a snowy summit. A few more wrecks of the ices in the frim snow and we stood on top. So almost அவங்க வந்து அதை ரீச் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அவர் வந்து மேலே ஒன்றா கட் பண்ணி ஒரு நேரோ ஸ்னோ ரிட்ஜஸாக கட் பண்ணி மேலே வந்து பார்க்குறாரு. ஸோ மேலே பார்க்கும் போது அந்த ஸ்னோயி சமிட் வந்து அவருக்கு தெரியுது. A few more wakes of the ices in the frim snow. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஐசேஸ் மேலே வச்சு போனோன்னா கண்டிப்பாக வந்து மேலே டாப்புக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. My first feeling were of relief that there were no more steps to cut. ஸோ இப்போதான் வந்து அவருக்கு வந்து ஒரு ரிலீஃபே கிடைக்குது. என்னன்னா இன்னும் நான் வந்து ஸ்டெப்ஸ் நிறைய கட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி நோ மோர் ரிச் டு டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் நோ மோர் ஹம்ப்ஸ் டு டேண்டலைஸ். டேண்டலைஸ்னா என்னை வந்து எந்த ஒரு ஹம்ப்ஸ் ஒரு கிண்டல் செய்யறதா வந்து டேண்டலைஸ் சொல்றாங்க. ஸோ ஹம்ப்னா இங்கே என்னன்னா பனித்திமிழ், அப்படி தமிழில் வந்து பனித்திமிழ்கள் அப்படின்னு சொல்றது. டேண்டலைஸ்னா டீஸ். இனிமே என்னை வந்து எந்த ஒரு ஹம்ப்ஸ்மே வந்து டீஸ் பண்ணுற போகிறதுலாம் கிடையாது. வித் ஹோப்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ஸோ ஒரு நம்பிக்கையோட ஐ லுக்ட் அட் டென்சிங் வந்து நான் பார்க்குறேன். இன்ஸ்பைட் ஆஃப் தி Balagalva helmet, goggles and oxygen mask all encrusted with long axilles that concealed his face. Goggles என்னன்னா பனித்தாக்குற மூக்கு கண்ணாடி, அதுதான் வந்து குகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது எதுவுமே வந்து அவங்க கிட்ட இப்போ அது ரொம்ப பெருசாலாம் தெரியல. தட் கன்சீல்ட் ஹிஸ் ஃபேஸ். There was no disguise his grin of delight as he looked all round him. ஸோ அவங்க ஃபேஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு, பல்கவலா ஹெல்மெட் இருக்கு, அதுக்கப்புறம் குகல்ஸ் அவங்க வந்து அந்த பனித்தாக்கத்துல இருந்து விடுபட அந்த மூக்கு கண்ணாடி போட்டுருக்குறாங்க, அதெல்லாம் இருந்து இருக்கு. ஸோ தேர் வாஸ் நோ டிஸ்கஸ் ஹிஸ் கிரின் ஆஃப் டிலைட். ஸோ உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து தாங்கமே இல்லை. ரெண்டு பேரும் வந்து கையை வந்து குலுக்கிக்கிறாங்க. அண்ட் தென் டென்சிங் த்ரூ எஸ் ஆர்ம் அரவுண்ட் மை ஷோல்டர்ஸ் அண்ட் வி தம்ப் ஈச் அதர். ஸோ ரெண்டு பேருமே வந்து தம்ப் பண்ணிக்கிறாங்க. இப்படி மேலே வந்து கை போடுறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே இப்படி என்னடா எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை போட்டு கேட்போம்ல, அதே மாதிரியே அவங்களும் பண்ணுறாங்க, தம்ப் பண்ணிக்கிறாங்க. We were almost breathless. கொஞ்சம் breathless-ஆவே இருந்துச்சு. It was until we were almost breathless. It was 11:30 AM. The ridge had taken us 2.5 hours. Almost 2.5 hours வந்து அவங்க வந்து travel பண்ணி மேலே வந்திருக்கிறாங்க. பட் இட் சீம் லைக் அவங்க லைஃப் டைமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. To the east was our dear neighbor Makalu, explored and unclimbed. Far away across the clouds, the great bulk of Kanchenjunga loomed on the horizon. To the west, we could see the great unexplored ranges of Nepal stretching off into the distance. So, east side பார்த்தீங்கன்னா மெக்கலு, ஊர் பேர் தான் சொல்றாங்க, நெய்பர் இல்லை, மெக்கலு. ஸோ ஒரு ராட்சச மலை வந்து அவங்களுக்கு தெரியுது.
அது பேர் என்னன்னா மெக்கலு அண்ட் எக்ஸ்ப்ளோர். அது வந்து கிளிம் பண்ணவே முடியாது, அது மாதிரி இருக்கும். ஃபேரவே இன்னும் கொஞ்சம் அந்த கிளவுட்ஸ்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கஞ்சன்சுங்கா வந்து இருக்கு, அது ஹரிசான் ஃப்ரேம்ல இருக்கு. அதோட வெஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா வி குட் சி தி கிரேட் அன்எக்ஸ்ப்ளோர்டு ரேஞ்சஸ் ஆஃப் நேபாள் ஸ்டெட்ஜிங் வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸ்டெட்ஜிங் மலைத்தொடர்கள், உங்களுக்கு நேபாளோட மலைத்தொடர்கள்லாம் உங்களுக்கு தெரியுது. The most important photograph I felt was a showed down the North Ridge, showing the North Pole and the old route which had been made famous by the struggles of those great climbers of the 1920s and 1930s மலைத்தொடர்கள்ல மேலே ஏறுன அவங்களோட அந்த ஓல்டு ரூட் மேப்லாம் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த நார்த் போல், ஷோயிங் தி நார்த் போல் அண்ட் ஓல்டு ரூட் which had been made famous by அந்த அப்போல்லாம் வந்து அந்த கிரேட் கிளிம்பர்ஸ் மலை ஏறுறவங்களுக்குலாம் வந்து அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. After 10 minutes I realized that I was becoming rather clumsy-fingered and slow-moving. So I quickly replaced my oxygen set. ஸோ அவங்களோட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹில்லோரியோட கை விரல்கள்லாம் வந்து ரொம்ப தளர்ந்து போற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அவர் வந்து அந்த ஆக்சிஜன் செட்டை வந்து திரும்பி வந்து ரீப்ளேஸ் பண்ணி வியர் பண்றாரு. Meanwhile, Tenzing had made a little hole in the snow, and in it he placed various small articles of food, a bar of chocolate, a packet of biscuits and a handful of lollies. So meanwhile Tenzing என்ன பண்றாருன்னா அந்த ஸ்னோ மேல சின்னதா ஸ்னோ கிட்ட லைட்டா ஒரு ஹோல் போட்டு அதுல வந்து அவரு ஃபுட்ஸ் என்னென்ன ஃபுட்ஸ்னா பார் ஆஃப் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ், அப்புறம் லாலிஸ்லாம் வந்து வைக்கிறாரு. அது வந்து புத்திஸ்ட பொறுத்த வரைக்கும் காடுக்கு தர ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையில அது வந்து தராங்க. While we were together on the South Pole 2 days before, Colonel Hunt had given me a small crucifix. Crucifixனா சிலுவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிலுவை வந்து அவரு தராரு. யார் தராங்கன்னா 2 days before இவங்க சவுத் போல்ல இருந்து இங்க மேல வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி கொலோனல் ஹண்ட் வந்து அந்த சிலுவையை தந்து நீங்க மேல போனதும் அது வந்து அங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. I too made a hole. ஸோ அதனால ஹில்லரியும் ஒரு ஹோல் மேக் பண்ணி அண்ட் அதுல டென்சிங்கோட கிஃப்ட் அவர் வச்சாரு இல்ல அந்த சாக்லேட்ஸ்லாம், அது பக்கத்துலயே இவரும் அந்த சிலுவையை வைக்கிறாரு. After 15 minutes I moved down off the summit onto our steps. Wasting no time, we cramponed along our tracks. Spurred by the urgency of diminishing oxygen, we scrambled cautiously over the rock traverse, moved one at the time over shaky snow sections, and finally cramponed up our steps and back onto the south peak. ஸோ அதுக்கு அங்கே போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிராம்போன்னா கிளிம்பிங் ஆன் ஐஸ். ஓகே, வியரிங் ஸ்பைக், அந்த ஸ்பைக் ஷூஸ் வந்து வியர் போட்டுட்டு மேலே வந்து ஏறுதா கிராம்போன்னு சொல்கிறாங்க. ஸோ I moved down off the summit onto our steps. அங்கே வந்து டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணல, பிகாஸ் அவங்ககிட்ட ஆக்சிஜனும் கம்மியாக தான் இருக்கு. ஸோ எப்படியாவது கீழே போகணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து மேக் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த சவுத் பீக் கிட்ட ரீச் ஆயிட்டாங்க. We were now very tired but moved on to the 2 river cylinders on the ridge. ஆனால் வந்து அவங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஆனாலுமே அவங்க வந்து கீழே போகணும். பிகாஸ் 2 reserve cylinders on the ridge கீழே இருக்கு. As we were only a short distance from camp and had a few liters of அவங்ககிட்ட கொஞ்சோண்டு ஆக்சிஜன் தான் இருக்கு left in our own bottles, we carried the extra cylinders down and reached our tent on its grassy platform at 2 PM. ஸோ அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு அவங்க கீழே அந்த டென்ட் கிட்ட வராங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 PM ஆயிடுச்சு.
with a last look at the camp that had served us. அவங்க மேலே போயிட்டு அவங்க டென்ட் போட்டாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்துட்டு we turned downwards with dragging feet and set ourselves to the task of safely descending the ridge to the சவுத் கோல். ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஓகே நம்ம சேஃபாக வந்து சவுத் கோலை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு கீழே வராங்க. The time passed as in a dream. Two figures came towards us and met us a couple of 100 feet above the camp. So அவங்க வந்து கொஞ்சம் டைம் வந்து எப்படி அவங்களுக்கு பாஸ் ஆச்சுன்னா ஒரு கனவு போல இருந்துச்சான். 2 ஃபிகர்ஸ் வந்து அவங்க கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. அது ஒரு 100 ஃபீட், அங்கிருந்து ஒரு 100 ஃபீட்க்கு 2 பேர் வரத்து வந்து அவங்களுக்கு தெரியுது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா they were Joslow and Wilfred Noisy, laden with hot soup and emergency oxygen. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஹாட் சூப்பும் எமர்ஜென்சி ஆக்சிஜனும் எடுத்துன்னு வராங்க. ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் தி டென்ட் மை ஆக்சிஜன் ரேன் அவுட். ஸோ ஜஸ்ட் கிட்ட போனோடனே அவங்களோட ஆக்சிஜன் வந்து முடிஞ்சிடுச்சு. we had enough to do the job but by no means too much. இன்னும் வந்து நாங்கள் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு சாதனை ஒரு உணர்வு இருந்துச்சு. ஸோ வி ட்ராவல்டு இன்டு த டென்ட். ட்ராவல்னா என்னன்னா உள்ள போறது, அந்த டென்ட் உள்ள போறாங்க. வித் எ சைன் ஆஃப் டிலைட் கொலாப்ஸ் இன்டு அவர் ஸ்லீப்பிங் பேக்ஸ். ஸோ அந்த ஸ்லீப்பிங் பேக்ஸில் போய் ரொம்ப டயர்டாக ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அந்த டென்ட்ஸ்லாம் வந்து அந்த சூறாவளி காற்று, பெர்பெச்சுவல் சவுத் கோல் கேல்னா அந்த சூறாவளி காற்றில் வந்து அப்படியே வந்து மேலே பிச்சுன்னு போகிற மாதிரி இருந்தது. ஸோ John Hand, who lead the expedition, states that it was an unforgettable day. They had climbed to the top. There were shouts of joy, handshakes and hugs for the 2 heroes. ஸோ ஜான் ஹன் வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக இது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டே. அவங்க 2 பேரும் அந்த டாப் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாரும் அந்த 2 ஹீரோஸ்க்காக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணுறாங்க, ஹக்ஸ் பண்ணுறாங்க. தி ஹாப்பினஸ் ப்ரைட் ஷோட் ஹவு தீஸ் மென் ஹேட் shared into the achievements that was brilliantly concluded by it. So அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து யாரால வந்து முடிப்பெற்றுச்சுன்னா டென்சிங்காலையும் ஹிலரியாலையும் அந்த அட்வென்ச்சர்ஸ் வாஸ் ஓவர். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஜான் ஹன். The story of the ascent of Everest is one of the commadership and teamwork formed through dangerous and difficult means and overcome together. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தோன்னா ஒரு டீம் ஒர்க் தெரியுது. ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன்லேயே அவங்க எவ்வளோ வந்து டுகெதராக இருந்து ஓவர் கம் பண்ணாங்க. பர்ஹப்ஸ் ஆஃப்டர் த கிளிம்பிங் ஆஃப் திஸ் கிரேட் மவுண்டன் அதர்ஸ் வில் ஃபைண்ட் யுவர் ஓன் எவரெஸ்ட் ஃபார் தேர் ஆர் ஸ்டில் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அட்வென்ச்சர். ஸோ ஜஸ்ட் இந்த எவரெஸ்ட்டை மட்டும் மலையேறத்தை மட்டும் வந்து அட்வென்ச்சர் இல்லை, இன்னும் நிறைய வந்து அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது. Some are close at hand, others are far away in distant land. ஸோ ஒரு சிலவங்க வந்து அதை நோக்கி வந்து கொஞ்சம் க்ளோஸாக போவாங்க, இன்னொரு சிலவங்க கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க, ஃபேர் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, ஃபேர் அவே இன் டிஸ்டன்ஸ் லேண்ட்ஸ். ஸோ நாட் ஆல் அட்வென்ச்சர்ஸ் ஒரு எல்லா அட்வென்ச்சர்ஸுமே ரொம்ப வந்து ஆர்வத்தை தூண்டும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. நாட் இஸ் அட்வென்ச்சர் டு பி ஃபவுண்ட் ஒன்லி அப்பான் ஏ மவுண்டெயின். ஸோ இதான் ஃபர்ஸ்டே சொன்னது, ஜஸ்ட் மவுண்டெயின் மட்டும் ஏறுறது வந்து ஒரு அட்வென்ச்சர் இல்லை. There are Everest to be climbed in our everyday life. ஸோ நம்மளோட லைஃப்பில் எவரெஸ்ட் வந்து இன்னும் நிறைய வந்து நம்ம ஏறி போக வேண்டியதுலாம் இருக்குது. ஜஸ்ட் மலையை மட்டும் ஏறுறது வந்து ஒரு அட்வென்ச்சர்னு நம்ம சொல்ல முடியாது. Given the selflessness and resolve which enabled men to climb Everest. ஸோ இது வந்து ஒரு செல்ஃபிஷே இல்லாமல் எப்படி வந்து அவங்க வந்து அந்த எவரெஸ்ட் வந்து ஏறி போனாங்க. There is no height, no deep, that the spirit of man guided by a higher spirit. ஸோ ஒவ்வொரு ஸ்பிரிட் ஆஃப் மேன், ஒரு மனிதருக்குள்ள ஒரு இருக்கிற ஸ்பிரிட்டை இன்னொரு ஒரு ஹையர் ஸ்பிரிட் தான் வந்து கைட் பண்ணும். ஸோ தெர் இஸ் நோ ஹைட் ஒரு நோ டெப்த். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எதுவுமே வந்து ஹைட்டு தெரியாது, எதுவுமே வந்து டெப்த் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர்ட் பை தி எட்மண்ட் ஹிலேரி, how he climbed the summit.